என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குறிசேர சுந்தரின் அன்பான வணக்கங்கள். அடுத்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது நடுவில் போன வாரம் எப்படி இருந்ததுனாக்கா, ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கீழே இறங்கிச்சு. 2-3 நாள் கீழே இறங்கி திரும்ப அப்படியே வேகமாக மேலே போச்சு. திரும்ப கீழே இறங்கிச்சு. மே மாதம் 12ஆம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்தது. அன்னைக்கு நிஃப்டி வந்து 24,000 25,000 அப்படின்னு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்கு அது 25,000 ப்ளஸ் மைனஸ் ஒரு 500-600 புள்ளிகள் அப்படியே தான் ட்ரெண்ட் நடந்து இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அக்டோபர் மாதம் தீபாவளி மாதம். தீபாவளி மாதம் வந்து பொதுவாக எப்பவுமே நம்முடைய பங்குச்சந்தைகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய புதிய பொருட்கள் வாங்குவாங்க, எக்கானமி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த அக்டோபர் மாதம் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு நிஃப்டி 25,000 26,000 வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களாக இது வந்து 26,000 ப்ளஸ் மைனஸ் ஒரு 400-500 புள்ளிகள் அப்படியே தான் நடந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பட்ஜெட், அடுத்த வருஷம் பட்ஜெட் வந்து February 1ஆம் தேதி வரும். அது வரைக்குமே பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த 26,000 ப்ளஸ் மைனஸ்லேயே தான் இருக்கும். மேபி ஒரு 500-600 புள்ளிகள். அது பார்த்திங்கன்னா ஒரு 25,500 26,500 வரைக்கும் அப்படி தான் தோணுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு லாங் டேர்ம் பிக்சரில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் இந்த தடவை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பங்குகள், HDFC பேங்க்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஸ்டேட் பேங்க்கு, லார்சன் அண்ட் டூப்ரோ, பாரதி ஏர்டெல், இந்த மாதிரியான ஒரு 5-6 பங்குகள் தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நிஃப்டியை வந்து இந்த அளவுக்கு மேலே தூக்கின்னு வந்துருக்குது. இதே நீங்கள் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. நிறைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க, சார் மார்க்கெட் பாட்டுன்னு மேலே போய்கினா இருக்குது, என்னோட போர்ட்ஃபோலியோ மேலே போகவே இல்லை சார். அது என்ன காரணம்னா, பெரும்பாலும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் தான் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கிய காரணம். ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, திஸ் இஸ் எ லார்ஜ் கேப் லெட் ரேலி. ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ் ஆர் ஸ்டில் டூயிங் வெரி பேட்லி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய நண்பரே ஒருத்தர் என்ன சொன்னார் என்கிட்ட, சார் இந்த ஜோதி லெபார்ட்ரிஸ்னு ஒரு ஷேர் இருக்குது சார், அந்த ஷேர் கொஞ்சம் வாங்குங்க அப்படின்னாரு. நான் என்ன எதுக்குங்க வாங்கணும் அப்படின்னேன். சார் அது வந்து ஒரு FMCG கம்பெனி. நான் என்ன நினச்சிருந்தேன், இந்த லெபார்ட்ரிஸ்னு இருக்கவே அது வந்து பார்மா கம்பெனின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து FMCG கம்பெனி. சார் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் கிட்ட போயிருக்கு சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 390-400 என்ற லெவலில் வந்துருக்குது. ஒரு 20-25% இறங்கி இருக்கு. அது ஒரு நல்ல நிறுவனம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படிங்களா, சரி பரவாயில்ல வாங்குவோன்னு ஒரு 50,000 ரூபாய் நான் கொடுத்து, 50,000 ரூபாய் ஒரு பெரிய தொகை இல்லை, ஒரு மிகச்சிறிய தொகை, ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து நான் அந்த ஷேர் வாங்கினேன். அப்புறம் என்ன சொல்லாங்க, நிறைய பேர் அது சொல்கிறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும், செய்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு செடியை வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதோடு அதை பார்க்கக்கூடாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அந்த செடியை நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மழையில் அதிகமாக மழை பெஞ்சு அது அழுகி வீணாக போய் கூட போயிருக்கும், தெரியாது நமக்கு. ஆனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் சரி பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேரை பார்க்கல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்த்தாக்கா அது 400 ரூபாயிலேருந்து 350 ரூபா வந்துட்டு இருக்குது. சரி என்ன பண்ணுன்ட்டு இன்னொரு 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். சரி இப்போ என்னாச்சுனாக்கா அது 300 ரூபாய்க்கு கீழே வந்துருக்குது. இப்போ அது 500 ரூபாய்க்கு மேலே போன ஷேரு இப்போ 300 ரூபாய்க்கு கீழே வந்துருக்குது. இது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு. இந்த 2-3 வருஷத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்லாம் எங்கே போச்சுன்னு பார்த்துங்க. ஸோ இதுதான் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்போட நிலைமை இப்போ ஆக்சுவலாக. பட் ஜோதி லெபார்ட்ரிஸோட கேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா அது வந்து மிட் கேப் மட்டும் கிடையாது, இட் ஆல்சோ பிலாங் டு FMCG. நான் இப்போ கொஞ்ச நாளாகவே சொல்லின்னு வரேன், பேங்கிங் ஸ்டாக்ஸும் ஆட்டோ ஸ்டாக்ஸும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது.
ஐடி ஸ்டாக்ஸு ஓரளவு பாட்டம் அவுட் ஆகிடுச்சு, பட் ட்ரைங் டு ரெக்கவர். இப்போ கடந்த ஒரு 3-4 நாளாக வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ரெக்கவரி தென்படுது. இன்ஃபேக்ட் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ லெவல்லேருந்து 10% மேலே ரெக்கவர் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு சைன் ஆஃப் ரெக்கவரி வந்து ஐடி ஸ்டாக்ஸில் தெரியுது. பட் இதை தாண்டி இந்த பார்மாவும் எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா எந்த ரெக்கவரியுமே இருக்கிற மாதிரி தெரில, குறிப்பாக எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியில் இருக்கிற நம்பர் 1 ஸ்டாக் எது? இந்துஸ்தான் யூனிலிவர். அந்த இந்துஸ்தான் யூனிலிவர் பாருங்கள், கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து அது 0 ரிட்டர்னில் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்ததோ அங்கே தான் இப்போவும் இருக்குது இந்துஸ்தான் யூனிலிவர். இது இட் ஹஸ் கிவன் ஆல்மோஸ்ட் 0 ரிட்டர்ன். நான் ரொம்ப நாளாக பார்த்துங்கன்னா அது 2400 2500 தான் அது ட்ரெண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்பர் 1 இந்த ரேலியே வந்து லார்ஜ் கேப் லெட் ரேலி, மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அது நம்பர் 1. 2வது, இந்த லார்ஜ் கேப் ரேலியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்டாக்கு தான் வந்து பங்குச்சந்தை நல்லா மேலே கொண்டு வந்திருக்குது. ஒரு எல்லா செக்டருமே லார்ஜ் கேப்பில் கூட சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. மோஸ்ட்லி வந்து இந்த எஃப்எம்சிஜி, பார்மா ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஐடி ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவரிக்கு சைன்ஸ் இருக்குது. பேங்கிங்கும் ஆட்டோவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது ரொம்ப சிம்பிள். ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணார் இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பற்றி. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஹியூஜ் அவுட் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸ் எனிவே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவரால் பிக்சர். ஸோ ஓவரால் பிக்சர் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 24,000 ப்ளஸ் மைனஸு, அதுக்கப்புறம் 25,000 ப்ளஸ் மைனஸு, இப்போ 26,000 ப்ளஸ் மைனஸு. இதில் ரேலி வந்து ஒரு லார்ஜ் கேப்பில் ஒரு 5-6 ஸ்டாக் தான் வந்து பெரிய ரேலி காமிச்சிருக்குது. மற்றபடி மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் மோசமாக தான் இருக்குது. செக்டோரல் வைஸில் வந்து எஃப்எம்சிஜியும் பார்மாவும் இன்னும் மோசமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவரால் பிகர் பிக்சர் ஆஃப் த மார்க்கெட். சரி, இப்போ நம்ம அடுத்த வாரத்துக்கு வருவோம். அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்பிஐ பாலிசி வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவு நல்ல ரேலி ஆகிட்டு ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட, ஆல் டைம் ஹை தாண்டலை, ஆல் டைம் ஹை கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த 1 அல்லது 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா நிஃப்டி அந்த ஆல் டைம் ஹை தாண்டினாலுமே அது இன்ட்ராடேல தான் தாண்டிச்ச தவிர க்ளோசிங் பேசிஸில் தாண்டலை. க்ளோசிங் பேசிஸில் ஆல் டைம் ஹை போன வருஷம் செப்டம்பர் 27 நினைக்கிறேன், அது ஆல் டைம் ஹை க்ளோசிங் வந்து 26,216. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஒரே ஒரு நாள் மட்டும் 26,215, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஆனால் இப்போது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,200 கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொரு 30-40 பாயிண்ட் மேலே போச்சனால அது க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்பர் 1 எதிர்பார்ப்பு அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோசிங் பேசிஸில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து 1. 2வது, எப்படி வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஆர்பிஐ பாலிசி வந்து ஒரு சென்டிமெண்ட்டை பூஸ்ட் பண்ணிச்சோ, அதே போல் புதன்கிழமை இரவு அமெரிக்காவில் ஃபெட் மீட்டிங் இருக்குது. அவங்கள வந்து கிட்டத்தட்ட 0.25% வட்டிகளை குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு 87% சான்சஸ் இருக்குது. அவங்க 25 பேசிஸ் பாயிண்ட், அதாவது 0.25% வட்டியை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் ஒரு மொமெண்டம் வந்ததுனால் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகலாம். ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு புதுசாக அந்த டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுறவங்களாம் உள்ளே வருவாங்க. இது மேலே தான் நிறைய லாங் போக ஆரம்பிப்பாங்க. அதில் பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலுமே அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 26,000லேருந்து 26,500 வரைக்கும் ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் அந்த கிளிப்பில் சொல்கிற மாதிரி இதே தான் கடந்த 3 வாரமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் கடந்த 2 வாரத்தில் என்னாச்சு, 1 or 2 days வந்து நிஃப்டி வந்து 26,000க்கு கீழே போய் க்ளோஸ் ஆச்சு. ஆனால் அப்புறம் ரெக்கவர் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு 26,000ன்றது ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் தான். ஆக்சுவலாக டெக்னிக்கல் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,850. எதனால் 25,850னா 25,850 இஸ் த லோ
made on the first trading session of the series. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் ஏதாவது வந்தால் இன்னுமே புல்லிஷ் ஆகி 27,000 போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேலை போச்சுனால் அதுக்கப்புறம் 27,000 ப்ளஸ் மைனஸில் ஒரு சில மதங்களுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக முதல்ல இண்டிகோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்றாங்க. ஏர்போர்ட்டில் நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு, ஃப்ளைட் டிக்கெட்லாம் கண்ணாபின்னு ஏறி போச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஒரு இந்தியாவில் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு புதுசாக ஒரு சேஞ்சை கொண்டு வராங்கன்னா அது வந்து எந்த ஆப்ரேஷனையும் பாதிக்காத மாதிரி ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் ஆகிறதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் இல்லாமல் திடீர்னு வந்து அரசாங்கம் ஏதோ ஒரு ரூலை போடுவாங்க. இந்த தேதியிலேருந்து நீங்கள் வந்து ஏதோ பைலட்டுங்களுக்கெல்லாம் ஏதோ சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. உடனே அப்படியே எல்லாம் அப்ரப்டாக நின்று அப்ரப்டாக எல்லாரும் ஏர்போர்ட்டில் லட்சக்கணக்கான மக்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, இது எல்லாம் மேன்மேட். அரசாங்கம் ஏதோ ஒரு புதிய ரூலை கொண்டாந்துருக்குறாங்க, அந்த ரூல் இந்த தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து இண்டிகோ பண்ண முடியல. அப்போ இண்டிகோ பண்ண முடியலன்னா என்ன சொல்லியிருக்கணும் அவங்க அரசாங்கத்துக்கிட்ட? எங்களால் பண்ண முடியலைங்க, எங்களுக்கு இன்னொரு 1 month டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி அரசாங்கம் அதை கேட்கலன்னா, இல்லைங்க நீங்கள் இதை கேட்கலன்னா கான்சிக்வன்சஸ் இப்படிலாம் ஆகுங்க அப்படின்றதையாவது சொல்லணும். ஆனால் இங்கே எதுவும் யாரும் உட்காந்து பேச மாட்டாங்க. எல்லாம் வந்து பேருக்கு தான் டெமோக்ரஸி. இங்கே எல்லாம் ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரி மாதிரி அரசாங்கம் எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. அது அவ்வளோதான், இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய கமோஷன் இந்தியன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில். எத்தனை பேர் வந்து வேலைக்காகவும் கல்யாணத்துக்காகவும் வந்திருப்பாங்க, ஃப்ளைட் கேன்சல் ஆகி எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த இண்டிகோ ஷேர் வந்து கொஞ்சம், ஆனால் உலகத்துக்கு அந்த இண்டிகோ ஷேர் மட்டும் இறங்கவே இல்லை பெருசாக. ஸோ இண்டிகோ ஷேர் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸில் இருக்கும் அடுத்த சில நாட்களுக்கு. மற்றபடி பேங்கிங் ஸ்டாக்ஸு, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க, ஆல் டைம் ஹை இன்னும் தாண்டலை. ஸோ அது தாண்டினால் அதில் எதனா மொமெண்டம் வருமா அப்படின்னு பார்க்கணும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, இது அந்த ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓ வர்றதுக்கு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி சில செய்திகள்லாம் வந்தது. ஆனால் அந்த செய்திகளை கொடுத்ததே வந்து முகேஷ் அம்பானி சார்ந்த ஒரு நிறுவனம் தான். அதை யாருமே கண்டுக்கலை. ஸோ அதனால் அது ஏதாவது ஒரு கண்டுக்கிறாங்களா, அது எதாவது மேலே போகுதா அப்படின்னு பார்க்கணும். மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டுமே இந்த செபி ரீஜிக்கனால கொஞ்சம் நாளைக்கு பிரச்சனை இருக்கும். அது வந்து அந்த ஹேங் ஓவர் இன்னொரு 1 or 2 months இருக்கும். ஸோ பார்க்கணும் இப்போ எப்படி போக போகுது அப்படின்ட்டு. ஒட்டு மொத்தத்தில் இட் இஸ் டைம் டு பி புல்லிஷ். மார்க்கெட் வந்து லாங்கில் தான் இருக்குது, மார்க்கெட் வந்து ஷார்ட்டில் இல்லை. ஸோ இது பை அண்ட் டிப் தான் நீங்கள் பண்ணணும், செல் அண்ட் ராலி பண்ணக்கூடாது. பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ 26,000 to 26,500 தான் என்னுடைய கணிப்பு. பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.